வணக்கம். இன்னைக்கு வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படிங்கிற புஸ்தகத்தில நம்ம பார்க்குறது 8வது படி. 8வது ஸ்டெப்பு அ பணக்காரன் ஆவது எப்படி? யோசிச்சு அ முடிவெடுங்க. உங்க உங்க செயல்பாடுகள், உங்க திட்டங்கள், நீங்க வரையறுக்கிற அ விதங்கள், எப்படி நம்ம அணுகுமுறை எல்லாமே தான் வந்து வெற்றிக்கு நம்மள கொண்டு போகும்ன்னு சொல்றாரு. 2வது இந்த புஸ்தகம் வந்து ஒரு 100 வருஷம் முன்னாடியே எழுதியிருக்காரு. அது இன்னிக்கும் நம்ம எல்லாருக்குமே அ வெற்றிக்கோ, இல்ல பணக்காரனாவது எப்படிங்கிற சிந்தனையில இருக்கிறவங்களுக்கும், இன்னிக்கும் இது உபயோகமான ஒரு கையேடு, ஒரு கைடு மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த 8வது ஸ்டெப்ல அவர் என்ன சொல்றாருன்னா, பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. பெர்சிஸ்டன்ஸ்னா விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சி அ விஸ்வரூப வெற்றியில திரும்பியும் அவர் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. ஆனா நமக்கு வந்து எப்படி இருக்கணும்னா, ஒரு முக்கியமான ஒரு அங்கமா இருக்கணும் நம்மகிட்ட, அந்த விடாமுயற்சி. அத விட அந்த அப்படியே எரியணும் அந்த ஆசை. இது ஆகணும், அது ஆகணும் நம்ம நெனைக்கிறோம் இல்லையா மனசுக்குள்ள. அந்த இது வந்து அப்படியே அப்படியே ஒரு தீ மாதிரி எரியணும். நம்மள தூங்க விடக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு கனவா இருக்கணும். அது வந்து வெறும் கனவு இல்லாம, அத மானிட்டரி ஈக்விவலன்ட் அதாவது எப்படி அத சம்பாதிக்கிற வழியில மாத்துறது, எப்படி பணமாக பார்க்கறது, அப்படிங்கிறது தான் இந்த புஸ்தகத்தோட ஒரு குறிக்கோள் அவருக்கு சொல்றாரு. அதான் சொல்றாரு நம்மளுக்கு வில் பவரும் வேணும். மனசுல வந்து அந்த ஒரு திட சக்தி. நான் இத விடாம ட்ரை பண்ணுவேன். இத விடாமுயற்சியில நான் நான் எங்க போகணும்னு நெனைக்கிறேனோ, அந்த இடத்த நோக்கி நான் போவேன். அப்படின்னு இந்த இத சொல்றாரு. யாருக்கா இருந்தாலும் ஒரு ஆப்ஜெக்டிவ். அதாவது ஒரு ஒரு கோல், ஆப்ஜெக்டிவ் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஒரு ஒரு ம் முடிவ நோக்கி போறதுன்னு. அந்த இதுக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து எல்லாரும் நெனைக்கிறாங்க, பணம், பணம், பணம்ன்னு போடுறவங்க வந்து கொஞ்சம் ஆம் ஒரு கல் நெஞ்சக்காரங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ யார பத்தியுமே கவலை இல்ல அப்படின்னு. அப்படி கிடையாது. அவங்க கல் நெஞ்சக்காரங்களா எதுல இருக்காங்கன்னா, அவங்க விடாப்பிடியா பிடிச்சிருக்கிற அந்த முடிவுகள நோக்கி போறதுல. அவங்க காய் நகர்த்துறதெல்லாம் அத நோக்கியே இருக்கும். அந்த பக்கம், இந்த பக்கம் அவங்க வந்து அ அலப்பாய விட மாட்டாங்க. அவங்கள எண்ணங்களையோ, ஆ ம் அந்த சிந்தனைகளையோ, இல்லன்னா பார்வைகளையோ அப்படி இப்படி மாத்தி குழப்பிக்க மாட்டாங்க. எனக்கு இதுதான் இலக்கு அப்படின்னு சொன்னா, அந்த இலக்க நோக்கி அவங்க அவங்களோட ஒவ்வொரு அ காயினையும் நகர்த்துவாங்க. அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட் இங்க. இப்ப நம்ம பார்த்தோம்னாக்கா, இப்போ ஹென்றி ஃபோர்ட பத்தி தான் இவரு அடிக்கடி எடுத்து எக்ஸாம்பிள் காட்டுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஹென்றி ஃபோர்ட் மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்தா எல்லாரும் நெனைப்பாங்க, ஆ ஒரு மொரட்டு பிடிவாதத்தில அந்த ஆளு தான் நெனைச்சது தான் கரெக்ட்டுன்னு மாரி போறான் அப்படின்னு நெனைப்பாங்க. அப்படி இல்ல. ஒரு வெற்றியாளனோட சிந்தனை, நான் ஒரு ஒரு இலக்க நோக்கி போறச்சு, நான் அத இப்படியே மாத்தி, யார் என்ன சொன்னாலும் அதுக்கேத்த மாரி மாத்தி மாத்தி போயிட்டுருந்தேன்னா, அது சரிப்படாதுங்கிறது தான் அவரோட குறிக்கோளா இருந்திருக்கு. அதனால அவர் கேட்க மாட்டாரு. 2 காது இருக்கு. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுவோன்ட்டு, தான் நெனைக்கிறதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாராம். விடாமுயற்சியில. மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே வந்து அதாவது சராசரியான மக்களுக்கு என்ன ஒரு ஆ வீக்னஸ் அப்டின்னா, நம்மளோட குறைபாடுன்னு சொல்லக்கூடியது என்னன்னா, பட்டுன்னு யாராவது ஒருத்தர், "ஐயோ! இதையா பண்ற நீ? இத எடுத்து செய்றியா? இதெல்லாம் வேஸ்ட்டுப்பா" அப்படின்னு சொல்ட்டாங்கன்னா, உடனே நம்ம வந்து ஒரு சோர்வடைஞ்சு, மனசுக்குள்ளேயே நம்ம வந்து ஓகே நமக்கு இது நடக்காது. இந்த வேலைய விட்டுருவோம் அப்படின்னு நெனைப்போம். ஆனா, இப்ப ஃபோர்ட் மாரி ஒரு ஆள இவர் காட்டுற ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாரு இல்லையா? ஆ இவர மாரி இருக்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாரு இல்லையா? அந்த ஹென்றி ஃபோர்டுங்கிறவரு அமெரிக்கால பெரிய அந்த இன்னைக்கு கூட ஓடுற கார் கம்பெனி அத பத்தி தான் அவர் எடுத்து சொல்றாரு. அவருக்கு வந்து ஒரு பிடிவாத குணம் இருக்குமாம். ஒரு மாடல நான் பண்ணிட்டேன்னா, அந்த மாடல் அ ரோடுல வர வரைக்கும், தெருவுல அது ஓடுற வரைக்கும் நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு, அவரோட ஆர்&டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் டிபார்ட்மென்ட்ல விடாப்பிடியா சொல்லுவாராம். "இல்ல இத பண்ணிப்பாரு, அத பண்ணிப்பாரு. சார் இது நடக்கல" அப்படின்னு அவங்க சொன்னாலும் அவர் சொல்லிடுவாராம். இது நடந்தே ஆகணும். இல்லன்னா நீங்க வேற எங்கேயாவது வேலைய பார்த்துக்கங்க." அந்த அளவுக்கு ஒரு பிடிவாதக்காரரா மத்தவங்களுக்கு கல்லஞ்சக்காரரா தோணியிருக்காரு. ஆனா, இந்த ஃபோர்டா இருக்கட்டும், இந்த கார்னகியா இருக்கட்டும், இந்த பிசினஸ் இதுல வரவங்க, இல்ல இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரன், ராக்ஃபெல்லர், இல்ல பெரிய அந்த சயின்டிஸ்ட் நம்ம சொல்ற அ எடிசன் இவங்க எல்லாருமே வந்து, அது 100 தடவை ஆனாலும் அத முயற்சி பண்ணுவாங்க. நாம வந்து அவங்களோட வெற்றிய மாத்திரம் பார்க்குறோம். அவங்களோட முயற்சிய நம்ம பார்க்கறதில்ல. நாம முயற்சியையும் கைவிட்டுருவோம். சராசரியா இருக்கிறவங்க. வெற்றியாளன போய் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து சொல்லுவான், "இல்லப்பா நானும் ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு தான் இருந்தேன். 20 வருஷமா பண்ணிட்டு இருந்தேன்" அப்படின்னுவான். நமக்கு ஆச்சரியமா இருக்கும்.
நாம அவன் வெற்றி வாங்கி அந்த கோப்பைய வாங்கிட்டு கையில வாங்கி போறத மாத்திரம் தான் நம்ம கவனிப்போம். கவனிச்சு, அடடா! நாமளும் இத பண்ணியிருக்கலாமேன்னு நினைப்போமே தவிர, அவனோட வெற்றிக்கு பின்னாடி இருந்த வலிகளும், அந்த முயற்சிகளும், விடாமுயற்சியும் நாம கவனிக்கணும். அது நமக்கு வந்து ஒரு பாடமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, ம். எப்பவுமே நம்ம ஏழ்மைய பத்தியே, ஐயோ! ஏழை ஆயிடுவோம். ஏழ்மையிலே வந்துருவோம். இல்ல பணம் இல்லாம போயிடும். இப்படியே ஒரு சிந்தனைய யோசிச்சோம்னா, நம்ப அதுக்கு தான் வழிவகுக்கிறோமே தவிர, நாம்ப வந்து மனி கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாரு. அழுத்தம் திருத்தமா நம்ம மனசுக்கு, இல்ல, இல்ல, இல்ல நீ பணம் சம்பாதிக்க போற. நீ பெரிய பணக்காரன் ஆகப்போற. நீ ஒரு மில்லியனர் ஆகப்போற, பில்லியனர் ஆகப்போற. நீ கோடீஸ்வரன் ஆகப்போற. இப்படிங்கிற ஒரு எண்ணத்த வந்து திரும்பி, திரும்பி, திரும்பி நம்ம வலியுறுத்தியே ஆகணும். இல்லன்னா நம்ம மனசு வந்து, ஆ சரி என்கிட்ட இருக்கிற பணம்லாம் கரைஞ்சு நான் ஏழை ஆயிடுவேன். இப்படியான ஒரு எண்ணத்த தான் அது வந்து மறுபடி யோசிச்சுட்டு, நம்மளுக்குள்ள ஒரு கண்ணாடி மாரி அது பிரதிபலிக்கும். இந்த சின்ன குழந்தைகள் வந்து இந்த இது ஒரு நம்ம திருவிழாலாம் போறச்சு ஒரு அந்த கலடைஸ்கோப் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த கண்ணாடி வளையல் துண்டெல்லாம் போட்டு ஒரு இது மாரி குடுப்பாங்க. அத நம்ம அப்படி திருப்பி, திருப்பி, திருப்பி பார்க்கறச்ச விதவிதமான டிசைன்ல வரும். அது வந்து நம்மளுக்கு வந்து பிரம்மாண்டமா ஒரு பிரமிப்ப தரா மாரியான ஒரு விஷயம் போல, இந்த பயமான உணர்ச்சிகள், இந்த எண்ணங்கள், இந்த ஆ நம்ப ஆ நெகட்டிவா ஓகே. எதிர்மறையான சிந்தனைகள் என்ன பண்ணும்னா, திரும்பி திரும்பி வந்து அந்த கலடைஸ்கோப்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி அது மாத்திரமே வந்து அந்த சுத்தி சுத்தி காட்டும். உன்னால முடியாது, அதனால அந்த இதுக்கு நம்ம இடம் குடுக்காம, நம்ப விடாமுயற்சிய கைவிடாம, திரும்பி 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 உன்னால முடியுங்கிறத சொல்லிட்டு போய்க்கிட்டே இருக்கணும். அவங்க சொல்றாங்க, "எவ்ரி ஃபெயில்யூர் பிரிங்ஸ் வித் இட் த சீட் ஆஃப் அன் ஈக்விவலன்ட் அட்வான்டேஜ்." ஒவ்வொரு தோல்வியும் நம்மளுக்கு வந்து ஒரு விதைய கொண்டு வருதாம். அந்த அந்த தோல்விக்கு சமமான, அல்ல அதுக்கு மேலயும் பலமான ஒரு விதை. விதையோட ஒரு அட்வான்டேஜ். ஒரு ஆம் நம்மளுக்கு வந்து ஒரு முயற்சிக்கான ஒரு பலன். ஒரு ஆ இத வந்து அது நமக்கு தருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ம். ஆ தோல்விய வந்து இந்த வெற்றியாளர்களா இருக்கிறவங்க வந்து தோல்விய அதுதான் கடைசி. இத்தோட நான் தோல்வி ஆயிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஐயோ! அது வெறும் டெம்பரரிப்பா. அது வெறும் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். அந்த தோல்வி வந்து ஒரு எப்பவுமே நம்ம கூட உட்கார போறதில்ல. அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைய அவங்க வளர்த்துப்பாங்க. திடமா நினைப்பாங்க. நம்புவாங்க. ஆ நான் வந்து தோல்விய கண்டு அஞ்ச மாட்டேன். தோல்விய கண்டு பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நம்ம குறிக்கோள் வந்து கரெக்ட்டா இருந்ததுன்னா, நம்ம எத நோக்கி போகுறோம் அப்படிங்கிறத வந்து முதல்ல நல்ல ஒரு நம்ம கண் முன்னாடி நல்ல ஒரு பூத கண்ணாடியில தெரியிற மாரி மனக்கண்ணுல எழுதி வச்சுக்கிட்டோம்னா, திரும்பி திரும்பி யார் என்ன சொன்னாலும், எத எத சொன்னாலும், நம்ப வந்து ஆ அத ஒரு குரங்கு பிடியா பிடிச்சுக்கிட்டு நம்ம போய்க்கிட்டே இருப்போம். அந்த ஆர்வத்த என்னைக்குமே கைவிடக்கூடாது. எதுக்காக நம்ம இத பண்ணோம்? ஒரு நாள் திடீர்னு நினைப்போம், இது பண்ணணும். ஏதோ ஒரு விஷயத்த பத்தி, ஆஹா! இன்னைக்கு பண்ணியே ஆவோம் அப்படின்னு நினைப்போம். அப்புறம் பாருங்களேன், அடுத்த நாளைக்கு அந்த ஆர்வம் குறையும். கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, குறைஞ்சு பெர்சன்டேஜ் குறைஞ்சு, கடைசியில இது இது பண்ணா என்ன பண்ணல நானு? மத்த நாளா போயிட்டு தானே இருக்கு. நான் சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன். மூச்சு விட்டு தானே அந்த மாதிரி ஒரு அலட்சியம் வந்துரும். அது கூடாது. அதே மாரி அத பத்தின ஒரு அ அறிவ நம்ம கண்டிப்பா வளர்த்துக்கணும். சரி நம்ம பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அதுக்கு என்னென்ன தேவ? அந்த நம்ம ரா மெட்டீரியல்ன்னு சொல்ற மாதிரியோ, அந்த மூலதனம், பணம், அப்புறம் நமக்கு வந்து ஆளுங்க. அவங்களோட சக்தி தேவைன்னா, அந்த மனுஷன் எவ்வளோ பேர் வேணும்? இங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? சேல்ஸ்க்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க? இந்த மாதிரி ஒவ்வொன்னும். கணக்கு பார்க்குறவர் வேணும். அவர போடணும். ஆஃபீஸ்க்கு அங்க இங்க போயிட்டு நமக்கு சின்ன சின்ன வேலைகள் செய்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அது திடமா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும், சின்ன வயசா பார்க்கணும். இந்த மாரி ஒவ்வொரு இதையும் நம்ம ஆராய்ஞ்சு, அந்த ஒரு இதுல கொண்டு வந்து அந்த சட்டத்துக்குள்ள அந்த வடிவத்த அத வந்து செட் பண்ணிட்டோம்னா, நம்ம அத நோக்கி மாத்திரமே தான் போவோம். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, நமக்கு ஒரு கோஆப்பரேஷன் தேவ. ஆ நம்ம கூட வேலை செய்றவங்களையும் சரி, நம்ப யார்கிட்ட வந்து ஐடியாலாம் கேட்குறோம், இல்ல நம்ம கலந்து ஆலோசிக்கிறோமோ, அவங்கள்கிட்டயும் நம்மளுக்கு ஒரு இது வேணும். ம். தயை மனப்பான்மை. ஆ அவங்க வந்து அவங்களோட ஆங்கிள்லேருந்து அவங்க சிலது சொல்லுவாங்க. இல்லப்பா நான் இந்த மாரி பண்ணேன். எனக்கு வந்து அது வெற்றிய குடுத்தது. இல்ல எனக்கு தோல்விய குடுத்தது. இல்ல எனக்கு ஒரு சந்தேகத்த குடுத்து ஒரு அதையும் வாங்கிக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்கிக்கிட்டு, நாம அது ஒரு அ நம்ப அணுகுமுறைய வந்து ஒரு அ நமக்கு அது எப்படி பலன் தரும்? அப்படிங்கிற மாதிரியான
ஒரு அணுகுமுறையும், சிந்தனையுமா தான் இருக்கணும். வில் பவர், தைரியம் எப்பவுமே கைவிடாத ஒரு தைரியம். அந்த ஆம் மனசுக்குள்ள ஒரு தாழ்ம எண்ணங்கள வளர்த்துக்காம, தாழ்வு மனப்பான்மைய வளர்த்துக்காம, நம்ம ஒரு தைரியமான ஒரு எண்ணங்களோட முன்னோக்கி போகணும். அப்புறம் 2வது வந்து பழக்கவழக்கங்கள். ஹேபிட்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? அது வந்து கண்டிப்பா ஒரு வெற்றியாளனுக்கு தேவைப்படுறது. அது இன்னைக்கு வந்து ஒரு ஆ 4 கஸ்டமர பார்த்தேன். நாளைக்கு வந்து ஒருத்தர தான் பார்ப்பேன். நாளன்னைக்கு படுத்து தூங்குவேன். அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி 8 மணினா 8 மணி இவரு இந்த சீட்ல இருப்பாருப்பா. 10 மணினா இவர இங்க பார்த்துடலாம். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய வந்து நம்ம கூட வேலை செய்றவங்களுக்கும், இல்ல நம்ம கூட வந்து வர டீம் நம்மளோட வந்து ஒரு முயற்சி பண்றவங்க எல்லாருக்குமே அந்த நம்பிக்கைய விதைக்கணும். என்னடா ஒரு நாள் இருக்காரு, ஒரு நாள் இவர் இல்ல, ஒரு நாள் அவரோட அ வள்ளுன்னு விழறாரு. அப்படி குணத்தையும் மாத்தக்கூடாது இல்லையா? ஸோ அதனால நம்ம ஹேபிட் வந்து ஒரு 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 நேர்கோட்டுல போற மாதிரியா இருக்கணும். நம்பிக்கை தரா மாரியான ஒரு குணாதிசயத்த நம்ம வளர்த்துக்கணும். இதெல்லாம் தான். இப்ப அதே இந்த வந்து விடாமுயற்சி வந்து எப்பப்போ வந்து குறையறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு சில சிம்ப்டம்ஸ் உண்டு அப்படிங்கிறாரு. இத நம்ம கரெக்ட்டா அத வந்து நம்ப கவனிச்சு, அத நம்ம கிட்டயே ஒட்டாம விரட்டி விட்டுறணும். எப்படின்னா, அந்த தள்ளி போடுறதுன்னு சொல்றோம் இல்லையா? இப்ப பண்ணாம நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணாம நாளைக்கு பண்ணலான்னு. அந்த குணம், அந்த மனப்பான்மை வந்தாலே, நிச்சயமா நம்ம தோல்விய வா வான்னு வெத்தல பாக்கு வச்சு அழைக்கிற மாதிரி அப்படிங்கிறாரு. அதே மாரி எடுத்த காரியத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட்ல முதல்ல ஆஹா! ஓஹோன்னு குதிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3, 4 நாள் கழிச்சு, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா, இப்ப இது வேண்டாம். அப்படியே அத ஒதுக்கி வச்சுட்டோம்னா, அதுவும் ஒரு தப்பான ஒரு இது. அதெல்லாம் வந்து நமக்கு வார்னிங், ஒரு சிக்னல் மாதிரி எடுத்துக்கணும். ஐய்யயோ! இது என் மேல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு இன்டிசிஷன் அப்படின்னு சொன்னா, ஒரு முடிவு. இப்ப ஏதோ ஒண்ணு இப்போ ஐயோ! வெளில மழை பெய்யுது என்ன பண்ணலாம் அப்படின்னா, குடை எடுத்துன்னு போறதா? வேண்டாமா? குடை எடுத்துன்னு போறதா? 10 வாட்டி யோசிச்சோம்னா, சரிப்பட்டு வராது. அதே வந்து பட்டுன்னு, சரி கொஞ்சம் தூத்திட்டுனா என்ன? ஒரு குடைய எடுத்துட்டு போயிடுவோமே, பெரிய மழை பிடிச்சா என்ன? பிடிச்சாலும் பிடிக்கலாம் இல்லையா? அப்படிங்கிற மாரி, கையில ஒரு குடை இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு எடுத்துட்டு போறது, பட்டுன்னு ஒரு முடிவு பண்றது. சில பேர் போவாங்க, வருவாங்க. அந்த மாதிரி. எந்த காரியமா இருந்தாலும், இத தரலாமா? வேண்டாமா? குடுக்கலாமா? போலாமா? இல்ல இந்த சினிமா போய் பார்க்கலாமா? இந்த வாரம் இப்படியே போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த இன்டிசிஷன் முடிவு அ எடுக்கிறதுக்கு ஒரு அ திறன் இல்லாத ஒரு இது. அ மனப்பான்மை. அது வந்தாலே அதையும் விரட்டி விட்டுறணும். ய எல்லாத்தையும் புழக்கட வாசல் வரையும் விரட்டி விடணும். என்ன வாசல் வழியா வந்து நல்ல எண்ணங்கள தான் நம்ம வரவேற்கணும். அப்புறம் என்ன தப்பு நடந்தாலும், நம்ம போய் இன்னொருத்தர வந்து குற்றம் சொல்லக்கூடாது. அதாவது ஓகே நம்ம எல்லாம் டீம் நம்ம எல்லாம் சேர்ந்து தானே பண்ணோம். பார்த்துப்போம். இத எப்படி கரெக்ட் பண்றது? இத எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு பார்க்கணும்னு. ஏன்னா ஒரு வாட்டி அ திருவாளர் அப்துல் கலாம்ஜி சொன்னாரு. அவங்க ஏதோ ராக்கெட் பண்ணி அது நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ஒரு பெரிய டீம் எல்லாம் பண்ணி அது புசுக்குன்னு போய் கீழ விழுந்துருத்து. ரொம்ப வேதனையா இருந்தது. நாங்கலாம் ரொம்ப ஒரு மாரி அவமானப்பட்டோம், வருத்தப்பட்டோம். ஆ சாப்பாடு, தண்ணி நேரத்துக்கு எல்லாம் பண்ணாம பண்ணோமே அப்படின்னு. ஆனா, அவங்களுக்கு வந்து ஹெட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? அவங்கள வந்து ஒரு வழி நடத்திட்டு இருந்தார் இல்லையா? அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே தலைவரா இருக்கிறவரு. அவரு என்ன பண்ணாருன்னா, இவரு எல்லாரையும் தட்டி குடுத்து தோள்ல, அவர் வெளில சொல்றச்சே, "நாங்க வந்து முயற்சி பண்ணோம். என்னவோ தெரியல என்னோட இயலாமையா என்னன்னு தெரியல. என்னால கரெக்ட்டா கைட் பண்ண முடியல. நாங்க வந்து இந்த வாட்டி தோத்து போயிட்டோம். நாங்க வந்து கண்டிப்பா என்னோட அ தலைமை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணுவேன்." அப்படின்னு வந்து தோல்விய வந்து இவங்க மேல போடாம, தன் மேல அவர் ஏத்துக்கிட்டு அவர் பண்ணது, அது ஒரு பெரிய ஒரு லீடர்ஷிப். ஒரு திறமையான ஒரு வழிகாட்டும் ஒரு இவரா, ஒரு தலைவரா அவர காமிச்சது என் மனசுல அப்படின்னு சொல்றாரு. அந்த மாரி. இன்னொருத்தர் மேல பழி போடாம போகணும். அப்புறம் வந்து எப்போ வேணாலும் சரி ஓகே ரொம்ப மொத்தமா வந்து எல்லாமே நான் சரியான வழியில போல அப்படின்னா, தைரியமா அத வந்து விட்டுட்டு, கை விட்டுட்டு, புது விதமா யோசிக்கிறதுக்கும் நம்ம தயங்கக்கூடாது. அப்படிங்கிறது. ஆனா அதுவும் நமக்கு தெரியணும். எப்போ எப்போ அந்த பின்னாடி ஓடணும், எப்போ அத நிறுத்தணும், இதெல்லாமே ஒரு திறமையான ஒரு இதுதான். ஒரு உள்ளுலேருந்து வர உந்து சக்தி. அதுக்கப்புறம் வந்து வில்லிங்கா நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து நான் பண்ணணும், பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதோட விஷும் சேர்க்கணும். அதாவது ஆர்வத்தையும் சேர்க்கணும். சும்மா ஏதோ கடமைக்கு பண்றேன் அப்படின்னு இல்லாம, நான் ஆசைப்பட்டு பண்றேன் அப்படிங்கிற மாரி பண்ணணும். எப்ப வந்து ஆ எனக்கு வந்து பண்ணிக்கணும், பண்ணணும் போல இருக்கு ஏதோ இந்த தொழிலே இந்த வெற்றிய நோக்கி போறது அப்படின்னு ஒரு இழுபறியா நம்மள்ட்ட வந்ததோ, இந்த குணம் எல்லாம் வந்து விரட்டி விட வேண்டிய குணங்கள். ஓகேங்களா? இன்னொருத்த மேல பழி போடுறது இதெல்லாம் விரட்டி விடுற விரட்டியே ஆகணும் நம்ப.
அப்புறம் வந்து ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம் சொல்றாங்க. யாராவது நம்மள வந்து குற்றம் சொன்னா உடனே கோவப்படக்கூடாது. ஏன்னா, அதுல என்ன இருக்கு? ஏதாவது காரணம் காரியம் இல்லாம இருக்காது. அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஆ அ பார்வையில நம்ம இத எடுக்கணும். சும்மா சும்மா என்ன குத்தம் சொல்லாத, நான் பண்ண மாட்டேன். அப்படின்னு கோவப்படாம, நம்ப வந்து நமக்கு நல்லது தானே சொல்றாங்க. அப்படின்னு நிஜமாவே அதுல ஒரு பாயிண்ட் இருந்தா, அத எடுத்து சீர்தூக்கி பார்க்கணும். ஸோ, இந்த மாதிரி சில குணங்கள் வந்து தல தூக்கறச்சு, அத மட்டம் தட்டி, நம்ப வந்து நம்ப குறிக்கோள்ல நேரா நடக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த விடாமுயற்சி தலைப்புல நம்ப இன்னைக்கு அந்த புக்ல நான் படிச்சது உங்களோட பகிர்ந்தது. ஓகேங்களா? தேங்க் யூ.